ஹாஸ்பிட்டல் நீ போய் ஸ்கேன் பண்ணிடுவோமா? சரி, பாப்பா பண்ணிட்டு வந்துருவோமாண்ணே, போலாமா? ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு, உனக்கு சரி பண்ண தானே வந்திருக்கு. அம்மா அப்பா உனக்காக தானே கஷ்டப்படுறாங்க, பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும், அழக்கூடாது, சரியா? ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. டெய்லி உனக்கு வலிக்குது இல்ல, வலி போகணும்ல, அதனாலதான் அண்ணன் ஸ்கேன் பண்ண கூட்டு வந்து கேட்பேன். அம்மா கூட இருக்காங்க, அப்பா இருக்காங்கல்ல, தைரியமா இருக்கணும், ஓகேவா? ஸ்கேன் பண்ணிடுவோமா? பணம் கட்ட சொல்றாங்களா? ரெண்டு காதையுமே பார்த்துடலாம் அப்படின்ட்டுக்காங்க. உள்ள கூட்டிட்டு போவாங்க, பயப்படாம உள்ள போய் ஸ்கேன் எடுத்துட்டு வா, சரியா? அவங்க சொல்றதை கேட்டுக்கணும், தோடு இதெல்லாம் அவுத்துருங்க. ஸ்கேன் எடுத்தாச்சு. ரிப்போர்ட்ல வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து காதுல வந்து அந்த சீலோடியில வந்து ஒரு பெரிய கட்டி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. என்ன சொல்றாருன்னா, பாப்பாக்கு வந்து காதுல வந்து ரெண்டு பக்கமே பிரச்சனை இருக்கு, இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணும், அப்பதான் அந்த சீல் வடிகிறது எல்லாமே நிற்கும். ஆப்ரேஷனுக்கு 40,000 இருந்து 50,000 ஆகும். வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேனுக்கு 5,000 ரூபா தான், 3,000 ரூபா போட்டுக்கிட்டாரு. இந்த மாதிரி இந்த பொண்ணோட நிலைமையை சொன்னவுமே நான் 3,000 ரூபா போட்டுக்கிறேன்னு குறைச்சிக்கிட்டாரு. இப்ப ஆப்ரேஷனும் எவ்வளவு குறைச்சி நான் பண்ணி தரேன், ஏன்னா 40 ரூபாங்கிறது கன்ஃபார்மா வந்துடும், 50 ரூபாங்கிறது உங்க செலவெல்லாம் சேர்த்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய பேருக்கு நான் பண்ணியிருக்கேன், நல்லபடியா ஆக்கி தரேன் அப்படிங்கிறாரு. தெரியாது, இது வலி ரொம்ப நரக வேதனையா தான் இருக்கும், அது பார்த்ததை வச்சு அவர் சொல்றாரு. நான் நல்லபடியா காது கேட்கற அளவுக்கு எங்களுக்கு நீங்க சிகிச்சை நல்லபடியா முடிச்சு எங்களுக்கு காப்பாத்தி கொடுக்கணும். அதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுக்கு பணம் கட்டி பண்றதுக்கு எங்களுக்கு இல்லை. உங்கள்கிட்ட கேட்குறேன், 50,000 ரூபாயோ இல்ல 40,000 ரூபாயோ எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. ரூபா ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எங்களால கொடுக்க முடியலங்கிறப்போ கிட்ட ஒரு 2 மாசம் வீட்டிலே தான் வச்சிருந்தோம். ஸ்கேனுக்கு உண்டான ஃபீஸ் கூட எங்களால கொடுக்க முடியாதனாலதான் 2.5 மாசமா வீட்டிலே வச்சிருந்தோம். இந்த ஆப்ரேஷன் பண்றதுக்காக யாராச்சும் பெரிய புடஸ் பண்ணி எங்களுக்காக உதவி பண்ணுங்க. உங்களோட வேதம் என்னங்கிற புரியுது. 3,000 ரூபாய் நம்மளால முடியும், நம்மளால 50,000 எங்க முடியுங்கிறது உங்களோட வேதம் எனக்கு நல்லா தெரியுது. நான் இருக்கேன், கவலைப்படாது. இது வரைக்கும் என்ன பிரச்சனை தெரியாம இருந்தது, இப்ப தெரிஞ்சு போயிருச்சு. இப்ப அவர் கண்ணு தெரியாம அவர் என்ன பண்ணுவாரு, அவரால் முடிஞ்ச உங்களுக்கு சாப்பாடு தான் போட முடியும். அதுவே அவர் போய் ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு தடுமாறி நடந்து என்ன வித்துட்டு வந்தாதான் உங்களுக்கு குழப்பு. இது என்ன செய்யணுங்கிறது, இது மாதிரி கடவுள் வந்து பிரச்சனைகள் தருவாரு, கஷ்டங்கள் தரதான் செய்வாரு. இதுல இருந்து மீண்டு வரதான் நம்ம மனுஷன். நீங்க தான் இந்த குடும்பத்துக்கே ஆறுது. உங்க ஒரு ஆளுக்கு தான், உங்களுக்கும் வயிறுல பிரச்சனை இருக்கு, இவ்வளவு இது இருக்கு, இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க போராடுறீங்க பாருங்க. அந்த போராட்டமான வாழ்க்கையில வாழ்ந்துதான் ஆகணும், சரி? ஆனா அதை கவலைப்படாதீங்க, எவ்வளவு சீக்கிரமா அந்த ஆபரேஷன் நம்ம ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி டாக்டர் என்னைக்கு பண்ணலான்னு கேட்டுட்டு கவலைப்படாதீங்க, சரியா? தைரியமா இருங்க, நீங்க தைரியம் எல்லாம் ஆறுதலா இருக்கணும், பாத்துக்கோங்க. என்ன நாள் நான் இருக்கேன், தைரியமா இருங்க, சரியா? அவ்வளவு ஸ்கூலுக்கு அனுப்புவோம், சரியா? அது என் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் இதை ஷார்ட் டைம்ல என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டு நான் அவளுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்றேன், சரியா? ரைட்.